அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாவான தைப்பூச திருவிழாவும் ஒன்றாகும். இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று பெரியநாயகம்மன் கோவிலில் பக்தர்களுடன் அரோவரா கோஷத்துடன் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 6ஆம் நாள் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாணமும் 7ஆம் நாள் தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ளது. இத்திருவிழா 10 நாள் தெப்பத்தோட்டத்துடன் நிறைவேறும். தமிழக மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வர உள்ளதால் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை, தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பழனியிலிருந்து சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளன. மேலும் திண்டுக்கல் சகர் டிஜி தலைமையில் 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தைப்பூச திருவிழாவுக்கு ஏற்பாடு கோயில் இணையான மாரிமுத்து தலைமையில் அதிகாரிகள் செய்து வருகின்றனர்.